ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பிளவுஸ்ல வந்து நெக்லைன் பார்ட் லூஸ் விழுந்தா என்ன பண்றதுன்னு நிறைய பேர் ஒரு டவுட் ரிப்பீட்டடா கேட்டிருந்தீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணதான் இந்த வீடியோ. ஸோ அதை நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்ளம் வந்தா நீங்க பண்ண வேண்டிய மாற்றம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் பண்ணா போதும்னு. ஸோ இன்னும் ஒரு பிளவுஸ் வச்சு உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன் எப்படி பண்ணணுன்றத. ஸோ அது வந்து என்ன பிளவுஸா வேணா இருக்கலாம். ஸோ நெக்லைன் லூஸா இருக்கு, ஷோல்டர் பக்கத்துல நெக்லைன் கரெக்டா சீட் ஆகல, எப்ப பிளவுஸ் போட்டாலும் எனக்கு இந்த பக்கம் மட்டும் ரொம்ப லூஸா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, அது ஒரு கிராஸ் கட் பிளவுஸா இருந்தா இந்த பிளவுஸ் ஓரளவுக்கு தான் நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் கிராஸ் கட் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட டெண்டன்சியே ரொம்ப லூஸ் கொடுக்கறது தான். ஸோ நீங்க ஃபர்தரா அதை வந்து டைட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம வந்து பண்ணலாம், தவிர அதுக்கு மேல அந்த பிளவுஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது ஆல்ரெடி தைச்ச பிளவுஸை நான் இப்ப பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து இதுல வந்து அந்த சேஞ்ச் நீங்க பண்ணணும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நீங்க பண்ணா போதும், பேக் பார்ட்டுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை பேக் பார்ட் வந்து நெக்லைன் வந்து ரொம்ப டீப்பான நெக்லைனா இருந்ததுன்னா நீங்க பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பண்ணணும். அதே மாதிரி இது ஒரு கிராஸ் கட் பிளவுஸா இருந்தா டெஃபினட்டா வந்து கிராஸ் கட் பிளவுஸ்க்கு ஆவரேஜ் ஷோல்டர் விட அரேஞ்ச் கம்மியாவே இதே டெக்னிக்ல நீங்க எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்லைன் வரைஞ்சாச்சு, நெக்லைன்ல இருந்து ஷோல்டர் நான் பிரிச்சுட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நெக்லைன் பார்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க ஷோல்டர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டோட இந்த பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ண போறீங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் பகுதியை மட்டும், சாரி, ஸோ ஒரு 1/2 இன்ச் போல ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுக்க போறீங்க. ஸோ இந்த இந்த எடுக்கிற இந்த சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு நல்லாவே இம்பாக்ட் தரும். இது வந்து ஒரு கிராஸ் கட் பிளவுஸா இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் எடுங்க. நார்மல் பிளவுஸ்னா 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட் கம்மியா நம்ம இதை எடுக்கலாம். இதுவே வந்து ஆல்ரெடி தைச்ச பிளவுஸா இருக்கு, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல வந்து நீங்க பிடிக்கணும்னா எப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டும் சேர்த்து தான் நம்ம பிடிக்க முடியும். நம்ம ஃப்ரண்ட் மட்டும் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்குதுன்னு காட்டுறேன். இது ஃப்ரண்ட் பேக் இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு இந்த இடத்துல ஒரு 1/2 உங்களுக்கு எவ்வளவு லூஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு. ஒருவேளை இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸா இருந்தா நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச் விட கம்மியா, ஒருவேளை கிராஸ் கட் பிளவுஸா இருந்தா ஒரு 1/2 இன்ச் போல இதை இப்படி கிராஸா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதாவது நீங்க தைக்கிறது வருது இந்த ஸ்லீவ் பகுதி வரைக்கும் வராம ஓரளவுக்கு அது முன்னாடியே இது வந்து ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்படிதான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒருவேளை இதை இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்க கண்டிப்பா பிளவுஸ்ல வந்து ரொம்ப வந்து ஒரு நீட்டான ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்காது. இல்ல நான் வந்து நீட்டான ஃபினிஷ்லயே இதை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது, இந்த ஷோல்டரை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். ஓகே, ஷோல்டரை பிரிச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அதை கட் பண்ணி எடுத்துட்டு தென் நம்ம ஸ்லீவ்ஸ் இது கூட ஜாயின் பண்ண போறோம். ஸோ இது ஒன் ஆஃப் தி டாட். நம்ம கீழே எப்படி பிளவுஸ்ல போடுறோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு டாட் தான். இது வந்து எல்லாருக்குமே ட்ரை பண்ணாதீங்க, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. பஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதே மாதிரி நெக்லைன் ரொம்ப டீப்பா இருக்கு, ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி ஏதாவது ஒரு இடத்துல டீப்பா இருந்தா கூட ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த ஸ்லீவ் பகுதியும் நம்ம பிரிச்சு எடுத்த பிறகு இதை நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஸ்லீவை பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து இது எப்படி ஃபிளாட்டா லே பண்ணிடுங்க. லே பண்ணிட்டு நார்மலா நீங்க இங்க ஸ்டிச் பண்ணிருக்கீங்களா, இப்ப நீங்க இங்க ஸ்டிச் பண்ணிருக்கீங்க, தையல் வந்து இங்க விழுந்து இருக்குன்னா பார்ட், இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல நீங்க முன்னாடி வந்து இது வரைக்கும் நீங்க தைச்சு விட்டுருக்கீங்கன்னா இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் டிபெண்ட்ஸ் என்ன பிளவுஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சமா இதை கீழே இறக்கி மார்க் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தைச்ச அந்த லைனை மார்க் பண்ணிடுங்க. இப்போ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தைச்ச அந்த லைனோட இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மார்க் பண்ண லைன்ல இருந்து தையலுக்கு விட்டு இங்க மேல இருந்து இதை ஸ்லோப் மாதிரி நம்ம இதை கட் பண்றோம்.
கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டையோ, பேக்கையோ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீட்டா இதே மாதிரி உங்களுக்கு அழகா ஜாயின் ஆயிடும். ஜாயின் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாரி ஸ்லோப்ல நம்ம தச்சிருக்கோம்ன்னு. போடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா ஃபிட்டிங் சூப்பராவே இருக்கும். ஸோ இப்போ இத நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்லீவ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி அட்டாச் பண்ணும்போது ஃபினிஷ் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா டெஃபினட்டா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும், இந்த மாரி வீடியோஸ் நல்லா இருக்கு. அடிக்கடி இந்த மாரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு நெனச்சீங்கன்னா, கீழ இருக்க லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. See you next time. Till take care. Bye bye.